இல்ல சம்மும், இப்ப என்னத்துக்குல இந்த நடுச்சாமத்துல எங்களை பார்க்க வரணும்னு சொன்ன? என்னமோ எதுன்னு பதறி போயிட்டோம் தெரியுமா? ஏலே, என்னல இது? அவங்க அம்புட்டு தூரத்துல நிக்கிறாங்க, அவங்க என்ன பேசுறாங்கன்னு காதுல விழவே இல்லையே. பக்கத்துல போனா கண்டுபிடிச்சிருவாங்களே, அதான் ரோசிக்கே. இந்த கேஸ் இப்ப நாமளே நடத்துற மாதிரி ஒரு சூழ்நிலை வந்து போச்சு. இந்த கேஸ பத்தி எல்லா விஷயங்களும் நம்ம தெரிஞ்சுக்கணும்ல, அதுக்குதான் அதான் நேரம் கூட பார்க்காம வரேன்னு சொன்னது. என்ன உண்மை மச்சான்? அதான் எல்லாத்தையுமே உன்கிட்ட கொடுத்துட்டானே. உண்மை தெரிய வேண்டியது உன்கிட்ட இல்ல, அதோ நிக்கிறானே சிவபாலன் கிட்ட இருந்து. ஏன் கிட்ட இருந்தா நான் என்னத்தக்கா சொல்லணும்? இல்லை, அன்னைக்கு அந்த கல்யாண மண்டபத்துல இருந்து உன்னை கடத்தினானுங்கள, அவங்களுக்கு நல்லா ஞாபகம் இருக்கா? அப்ப என்ன ஆச்சு அப்படின்னு எல்லா விஷயத்தையும் விலாவரியா சொல்லணும். அந்த முழு டீட்டெயில் தெரிஞ்சாதான் இந்த கேஸை நம்ம முன்னோக்கியே கொண்டு போக முடியும். சொல்லு, அப்ப என்ன ஆச்சு? இல்லை, நல்லா ஞாபகப்படுத்தி சொல்லு. அவனுக்கு முகம் ஞாபகம் இருக்கா அவனுக்கு? அதான் அந்த 4 பேரையும் எனக்கு நல்ல அடையாளம் தெரியும். கத்தியை வச்சுக்கிட்டு போதைப் பொருளை பயன்படுத்திட்டு உளறிட்டு இருந்தானுங்க. இதான் நடந்துச்சு அத்தான். அவங்கள அடையாளம் காட்டணும்னா நான் எங்க வேணாலும் வந்து அடையாளம் காட்டுவேன். அக்கா, இங்கே நின்றுகிட்டு இருந்தா அவங்க என்ன பேசுறாங்கன்னு கேட்க மாட்டேங்குது. இன்னும் கொஞ்சம் பக்கம் போகுமா? திரும்பி பார்த்தா கண்டுபிடிச்சிட மாட்டாங்களா? அக்கா, அவங்க பேச்சு சுவாரஸ்யத்துல இருக்காங்க. இந்த பக்கம் பார்க்க மாட்டாங்க. வாங்க கூட வாங்க. சண்முகம், அப்போ நம்ம அடுத்த டார்கெட் அந்த பசங்க தான். இல்லை, இப்ப அவனுங்கள எங்கல இருப்பானுவ? இல்லை பாண்டி, உனக்கு ஏதாச்சும் விவரம் தெரியுமா? அது அத்தான், அவனுங்க தேரி காட்டுல தனி பங்களா இருக்குல்ல, அங்கதான் தங்கி இருந்தாங்க. அங்க தேடினா கண்டிப்பா கிடைப்பாங்க. இல்லை பாண்டி, அவங்களை எப்படியாச்சும் கண்டுபிடிச்சு கோர்ட்ல கொண்டு வந்து நிப்பாட்டணும்ல, அப்பதான் இந்த கேஸ் ஜெயிக்க முடியாது. என்னல? அப்பாவும் அத்தையும் 2 பேரும் பக்கத்துல வந்து ஒட்டு கேட்க வராங்க. அப்போ அப்பங்காதுல கேக்குற மாதிரி நல்லா சத்தமாவே சொல்லு. இப்ப நாம அவங்களுக்கு சொல்ல வேண்டிய விஷயத்த சொல்லிடணும். நீ பேசாம இரு, நான் பாத்துக்கிறேன். அப்படியே சத்தமா உங்க அப்பங்காதுல விடுற மாதிரி சொல்லு. ரொம்ப முக்கியமான ஒரு வேலை பண்ணணுமா? என்ன வேலை டி? எப்பாடு பட்டாவது நாளைக்கு அப்பாவும் அத்தையும் கோர்ட்டுக்கு வந்துடவே கூடாது. அதுக்கு நீ ஏற்பாடு பண்ணணும். முடியுமா? தெரியலையே டி. திடுதிப்புன்னு அந்த மனுஷன் வந்து நின்னா நாம என்ன செய்ய முடியும்? அத்த, எக்காரணத்து கொண்டும் அந்த மனுஷன் கோர்ட்டுக்கு வரக்கூடாது. அவர் வந்தாருன்னா நாம போட்ட எல்லா திட்டமும் கெட்டு போயிடும். அத்த, அத்தான், அது எப்படி நம்ம போட்டு திட்டத்தை அப்பாவும் அத்தையும்? இல்லை, நான் சொல்றத மட்டும் கேளுங்க. ஏன் குறுக்கு பேச? ஓகே அத்தான். இந்த பாருங்க, ஆக மொத்தம் நீங்க எல்லாரும் நாளைக்கு வந்துடணும். மாமாவும் பெரியாத்தாவும் வரக்கூடாது, புரியுதா? சரியில்ல, நான் பாத்துக்கிட்டேன். வேற என்ன விஷயம்? அக்கா, நாளைக்கு இவங்க கோர்ட்டுக்கு போறாங்கல்ல, அதை பத்தி தான் பேசிக்கிட்டாங்க. இல்ல இல்ல, நல்லா கேட்டுக்க. நாளைக்கு நம்ம 2 பேருக்கும் அவசரமா ஒரு வேலை இருக்குன்னு சொல்லிவிட்டு இவங்களுக்கு முன்னாடி நம்ம கிளம்பிடணும், கோர்ட்டுக்கு போயிடணும். அவங்க வர்றதுக்கு முன்னாடி நம்ம கோர்ட்ல இருக்கணும், அவங்க அசிங்கப்படுறத பார்க்கணும். சரி சரி, அதாம்ல நானும் சொல்லலாம் நினைச்சேன். நாளைக்கு அந்த வெறுப்பைய கோர்ட்ல அவமானப்படுறத பார்த்து நாம கை கொட்டி சிரிக்க வேண்டாமா? கோர்ட்டுக்கு போய் இந்த வெறுப்பை அசிங்கப்படுறத நம்ம கண்ணால பார்க்கணும். சரி, அப்ப நான் கிளம்புதோம். பாய். வரட்டேன். என்ன எல்லாரும் குடும்பமா வந்தாச்சா? என்ன 2 ஆளு குறையுது? முத்துப்பாண்டியும் வீராவையும் காணோம்.
மேடம் இது ஒன்றும் போலீஸ் ஸ்டேஷன் கிடையாது, நாங்க ஒன்றும் போலீஸ் கிடையாது. நீங்க சொல்றதுக்கெல்லாம் பதில் சொல்றதுக்கு. எசக்கி, எங்க உன் புருஷன்? மேடம், என் வீட்டுக்காரரு வேட்டைக்கு போயிருக்காரு. வேட்டையாடுறது இல்லீகல்னு உன் வீட்டுக்காரருக்கு தெரியாதா? அதெல்லாம் எனக்கு தெரியாது. என் மாமா என்கிட்ட அப்படிதான் சொல்லிட்டு போனாவ. உன் வீட்டுக்காரரு மேல மேல தப்பு பண்ணிட்டே போறாரு. எல்லாத்துக்கும் சேர்த்து நீங்க எல்லாரும் அனுபவிக்க தான் போறீங்க. மேடம் நாங்க சந்தோஷத்தை தான் அனுபவிக்க போதோம். நீங்க உள்ள போனதுக்கு அப்புறம் தெரியும் நீங்க என்ன அனுபவிக்க போறீங்கன்னு. உள்ள போங்க. ஆளை பாத்தியா? இந்த பார்வைக்குள்ள ஒன்றும் குறைச்சல் இல்லை இவளுக்கு. என்ன மேடம் பேசுறீங்க? என்னை பத்தி தெரிஞ்சுதான் பேசுறீங்களா? சந்தேகம் இருந்தா கோர்ட்டு வட்டாரத்துல என்னை பத்தி பேசி பாருங்க. நான் சிவனாண்டி. அந்த பொடிப்பைய சண்முகத்துக்கு நான் பயப்படணுமா என்ன? ஐயோ அதுக்கு இல்ல சார், அவன் நம்ம முதுகுக்கு பின்னாடி. வேணாம் மேடம், என்ன ரொம்ப இன்சல்ட் பண்றீங்க. அவன் என்ன செஞ்சா எனக்கு என்ன? கோர்ட் ஹால்னு வந்துட்டா அங்க நான் தான் சிங்கம். என்னையே ஆர்கியூ பண்ணி அவன் ஜெயிச்சிருவானா? பேசுறதுக்கு உங்களுக்கு மனசாட்சி உறுத்தல? ஐயோ பிபி சார், கொஞ்சம் நான் பேசுறத காது கொடுத்து கேளுங்க. நேத்து நைட் அந்த சண்முகம் என்னென்னமோ வேலை பார்த்திருக்கான். மிட் நைட்ல அந்த இன்ஸ்பெக்டர் முத்துப்பாண்டிய அவன் வீட்ல போய் மீட் பண்ணிருக்கான். என்னென்னமோ டிஸ்கஸ் பண்ணிருக்கான். அவன் இன்ஸ்பெக்டர் என்ன இந்திய ராணுவ ஜெனரல்கிட்ட போய் டிஸ்கஸ் பண்ணிட்டுமே. எனக்கு என்ன பயம்? நான் சிவனாண்டி, இதுவரைக்கும் எந்த கேஸ்லயும் தோத்து போகாத சிங்கம். எனக்கு முன்னாடி அந்த சின்ன பையல புகழ்றீங்களா? எனக்கு ரொம்ப அசிங்கமா இருக்கு மேடம். சார் இதுல ஒரு சைன் வேணும் சார். என்ன விட்டுருங்க சார். சார் சார் சார்